வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்த நீங்கள் குரு பகவானின் முழுமையான ஆதிக்கத்தில் இருப்பதால் அசாத்தியமான அறிவாற்றலும் நேர்மையும் கொண்டவர்களாக திகழ்வீர்கள். உங்கள் ராசியும் லக்னமும் ஒன்றாக இருப்பதால் குருவின் நற்பண்புகள் உங்களுக்குள் இருமடங்காக வெளிப்படும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் தர்மத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமான தோற்றமும் மற்றவர்களை ஈர்க்கும் வகையிலான கனிவான பேச்சும் உங்களுக்கு இயற்கையிலேயே அமையப்பெற்ற ஒரு பெரிய வரமாகும். நீங்கள் எப்போதும் எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் என்பதால் உங்கள் மனதில் உள்ளதை ஒளிவு மறைவின்றி அப்படியே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். நீதி மற்றும் நேர்மைக்கெதிரான எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டீர்கள் என்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு கௌரவமான நட்பு வட்டம் இருக்கும். வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் தெய்வ நம்பிக்கையோடு அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறும் மனப்பக்குவம் உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். ஆன்மீகத்திலும் தத்துவங்களிலும் உங்களுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் என்பதால் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க விரும்புவீர்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு தனி மதிப்பு இருக்கும் என்பதால் சமூகத்தில் நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக மதிக்கப்படுவீர்கள். எதற்கும் அஞ்சாத உங்கள் நெஞ்சம் உங்களை சமூகத்தின் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்டது என்பதில் ஐயமில்லை. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கொள்கை பிடிப்புள்ள மனிதராகவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இந்த மண்ணில் நீண்ட காலம் புகழுடன் வாழ்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்புள்ளவராகவும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் ஒரு தூணாக விளங்குவீர்கள். உங்கள் லக்னம் மற்றும் ராசி தனுசு என்பதால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் தேவைகளையும் முன்கூட்டியே அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதில் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு அறிவுபூர்வமான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பராகவும் ஆலோசகராகவும் திகழ்வீர்கள். பெற்றோர் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதை தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு செயல்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் எடுக்கும் முடிவே இறுதியானதாக இருக்கும், ஏனென்றால் அதில் நியாயம் இருக்கும் என்று அனைவரும் நம்புவார்கள்.
உறவினர்களிடையே ஏற்படும் சிறு சிறு மனஸ்தாபங்களை உங்கள் முதிர்ச்சியான பேச்சாற்றலால் சரிசெய்யும் வல்லமை உங்களுக்கு மிக அதிகமாகவே உண்டு. வீட்டில் ஒரு அமைதியான மற்றும் தெய்வீகமான சூழல் இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் ஆன்மீக வழிபாடுகளில் குடும்பத்தினர் அனைவரையும் ஈடுபடுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஆபத்து என்று வரும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக முன்னிற்பீர்கள். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பதில் நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருப்பீர்கள் என்பதால் எந்த காரணத்திற்காகவும் உங்கள் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். மொத்தத்தில் உங்கள் குடும்பம் உங்களை ஒரு நிழல் தரும் ஆலமரமாக கருதும் அளவிற்கு உங்கள் அன்பு மிகவும் ஆழமானதாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு சுதந்திரமான சிந்தனையாளராகவும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்பாத ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் செயல்படுவீர்கள். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக பொருட்கள், ஆலோசனை வழங்கும் மையங்கள் அல்லது சட்டம் தொடர்பான தொழில்களில் நீங்கள் பெரும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதை வெற்றிகரமாக நடத்துவதே உங்கள் லட்சியமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபத்தை விட தர்மமும் நேர்மையும் முக்கியம் என்று நீங்கள் கருதுவதால் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது ஒரு அளவற்ற நம்பிக்கை வைத்திருப்பார்கள். புதிய திட்டங்களை தீட்டுவதில் நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர் மற்றும் சந்தை போட்டிகளை உங்கள் அறிவாற்றலால் மிக எளிதாக முறியடித்தீர்கள். கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக முடிவெடுத்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக மனநிறைவையும் பொருளாதார வளர்ச்சியையும் தரும். உங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களை ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல நடத்துவீர்கள் மற்றும் அவர்களின் நலனில் எப்போதும் அக்கறை கொள்வீர்கள். தொழிலில் ஏற்படும் நுணுக்கமான மாற்றங்களை உடனுக்குடன் கற்றுக்கொண்டு அதை நவீன முறையில் செயல்படுத்துவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். நேர்மையான முறையில் மட்டுமே பொருளை சேர்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பதால் உங்கள் தொழிலுக்கு ஒரு நிலையான நற்பெயர் கிடைக்கும். உங்கள் விடாமுயற்சியும் திடமான திட்டமிடலும் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் மற்றும் உங்களை ஒரு சிறந்த தலைவராகவே அனைவரும் பார்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் மற்றும் மேலதிகாரிகள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராகவும் பொறுப்புள்ள மனிதராகவும் கருதுவார்கள். எதையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிடும் உங்கள் வேகம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரும் மற்றும் உங்கள் உழைப்பு பாராட்டுக்குரியதாக இருக்கும். அரசாங்கத் துறையிலோ அல்லது வங்கித்துறையிலோ அல்லது நீதித்துறையிலோ நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலைக்கு சென்று பெரும் புகழ் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் மேலதிகாரியாக நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் ஒரு நண்பனாக நின்று உதவும் குணம் கொண்டிருப்பீர்கள். உங்கள் வேலையில் நேர்மை தவறாமல் இருப்பதை குறிக்கோளாக கொண்டிருப்பதால் உங்கள் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் அவ்வளவு எளிதில் வராது. உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் எனலாம். கடினமான வேலைகளையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் எளிமையாக முடித்து விடுவீர்கள் என்பதால் பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும். பணியிடத்தில் ஏற்படும் பொறாமைகளையும் எதிர்ப்புகளையும் உங்கள் ஆளுமை திறனால் மிக சுலபமாக முறியடித்து நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் எப்போதும் உங்களுக்கு காலம் தாழ்ந்தாவது உறுதியாக கிடைக்கும் என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்போதுமே ஒரு தன்னிறைவு பெற்ற மற்றும் பாதுகாப்பான நிலையை கொண்டிருப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் வருமானம் பல வழிகளிலிருந்து வர வாய்ப்பு உள்ளதால் பண நெருக்கடி என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக அரிதாகவே ஏற்படும் ஒரு விஷயமாகும். கையில் பணம் வரும்போதே அதை சரியான முறையில் முதலீடு செய்வதிலும் சொத்துக்களை சேர்ப்பதிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். ஆடம்பரமான பொருட்களுக்காக செலவு செய்வதை விட தரமான மற்றும் அவசியமான பொருட்களுக்கு மட்டுமே நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செலவு செய்வீர்கள். தனுசு ராசியின் தாக்கத்தால் தர்ம காரியங்களுக்காகவும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் தாராளமாகவே இருக்கும். நிலம், வீடு மற்றும் பூமி சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரும் என்பதால் அதில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அவ்வப்போது வரும் எதிர்பாராத விரய செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு நிலையான சேமிப்பை வைத்திருக்கும் பழக்கம் உங்களிடம் எப்போதும் உண்டு. மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் போது மிகவும் ஆலோசித்து செய்வது நல்லது. இல்லையெனில் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகும். உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவதால் எப்போதும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்படாது என்பது உங்கள் தனிச்சிறப்பு. உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் மற்றும் செல்வாக்குடன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் மிகச் சிறப்பாக வாழ்வீர்கள் என்பது உறுதியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் திடகாத்திரமான உடல்வாகு கொண்டவராகவும் இருப்பீர்கள் என்றாலும் சில விஷயங்களில் கவனம் தேவை. தனுசு ராசி மற்றும் லக்னம் என்பதால் உங்கள் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. இது தொடர்பான சிறு உபாதைகள் அவ்வப்போது வரலாம்.
குறிப்பாக தொடைகள் மற்றும் இடுப்பு பகுதிகளில் வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்த்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். முறையான உணவு பழக்கவழக்கங்களை கடைபிடிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தேவையற்ற உடல் பருமனை தவிர்க்கவும் பெரிதும் உதவும். தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் வலிமை பெறவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வழியாகும். உணவில் அதிகப்படியான கொழுப்புச்சத்துள்ள பொருட்களை குறைத்துக் கொள்வது உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மையை தரும். அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வெடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பயணங்களின் போது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்களை ஓட்டும்போது எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதிகப்படியான தண்ணீர் குடிப்பதும் பழங்களை உட்கொள்வதும் உங்கள் உடலை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும் ஒரு எளிய வழியாகும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற வெறி கொண்டவர்களாகவும் வளர்வார்கள். அவர்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் கண்டிப்பு அவர்களின் நலனுக்காகவே என்பதை அவர்கள் காலப்போக்கில் புரிந்து கொண்டு உங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள். தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக நற்பண்புகளுடன் வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் குடும்ப பெயரை உலகறிய செய்யும் ஆற்றல் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஒவ்வொரு ஆசையையும் நியாயமான முறையில் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் புதிய இடங்களை காண வேண்டும் என்ற தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது அறிவை தேடிய பயணமாகவோ இருக்க வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. தனுசு லக்னம் மற்றும் ராசி என்பதால் புனித பயணங்கள் மேற்கொள்வதும் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவியாக இருக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் அல்லது உயர்கல்வி கற்கும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் சில முக்கியமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்பு உண்டு. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்வது உங்கள் பாதுகாப்பிற்கு எப்போதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் உங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தின் சேர்க்கை உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் அறிவின் பிறப்பிடமாகவும் மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக பட்டை தீட்டவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். குரு பகவானின் முழுமையான அருளும் ஆசியும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் உறுதியும் நேர்மையும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான வெளிப்படையான பேச்சை சற்று தளர்த்தி சூழ்நிலைக்கு ஏற்ப பேசினால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை மிக விரைவில் அடைய உதவும்.
எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தரும். உங்களிடம் உள்ள விவேகமும் தர்மகுணமும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் புகழும் வெற்றியும் நிறைந்ததாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். தனுசு ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே உலகிற்கு கருத்து சொல்லும் ஒரு போதகராகவோ அல்லது குருவாகவோ பிறக்கிறார்கள். உங்கள் உள்ளுணர்வு மிகவும் பலமாக இருக்கும் என்பதால் நடக்கப் போவதை முன்கூட்டியே கணிக்கும் திறன் உங்களுக்கு மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வராது. அதே சமயம் மற்றவர்கள் உங்களை ஏமாற்ற நினைத்தால் அதை முளையிலேயே கிள்ளி எறியும் ஆற்றல் உண்டு. மற்றவர்களுக்கு சோதனையான காலங்களில் நீங்கள் கொடுக்கும் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக அமையும். உங்களை நம்பி வந்தவர்களை கைவிடாத உங்கள் குணம் உங்களுக்கு பல நற்பலன்களை தேடித்தரும். உங்கள் வாழ்வில் ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரத்திற்கு ஏற்ப அவ்வப்போது சில மாற்றங்கள் வந்தாலும் குருவின் பலம் உங்களை காக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் கடினமான காரியங்களை நீங்கள் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை மிக அதிகமானது. பொறாமை மற்றும் குரோதம் இல்லாத உங்கள் மனம் உங்களுக்கு தூக்கத்தை நிம்மதியாகத் தரும் மற்றும் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். எப்போதும் உற்சாகமாகவும் பிறரை உற்சாகப்படுத்துபவராகவும் இருப்பதால் உங்கள் நட்பு வட்டம் மிகவும் பெரியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் போன்றது என்பதால் உங்களை அனைவரும் ஒரு தூய்மையான மனிதராகவே கொண்டாடுவார்கள். முடிவாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாகவும் அறிவாளியாகவும் இந்த மண்ணில் நீண்ட காலம் புகழுடன் வாழ்வீர்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.